இதை பயன்படுத்தி சீனா ஒரு பக்கம் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகவும் இதற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய வகையில் சைனாவோ பாகிஸ்தானோ இல்லை வேறு கிறிஸ்துவ நாடுகளோ அந்த வேலையை செய்ய முடியும். அதனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவை சேர்ந்தாரா. அங்கே ஏஎம்ஐஎம் கட்சியை சார்ந்தவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறப்ப பாக்கி 51% இந்துக்கள் இருக்காங்களா, இவர்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட்டு இப்பொழுது அங்கே பாஜக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். எங்க 49% முஸ்லீம்கள் கன்சாலிடேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்து போலரைசேஷன் ஆகி இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 149 தொகுதியில் பாஜக போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 130க்கும் மேலே ஐயம் சாரி ஐயப்பான்னு பாடுபடுது. அப்படின்னா நீ மதம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ இது மாதிரி பாடிருக்கியா. அங்கே என்ன சொல்லுது, நீ மதம் மாற்று, நீ இயேசுவை விட்டு போயிடாத அப்படின்னு அந்த காணாப்பட்டு. இங்கே நான் வம்படியாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு வருவேன், புரட்சி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால் உண்மையிலே இந்த பொண்ணுடைய நோக்கம் என்ன? அந்த பொண்ணு அந்த பாடுதுன்னா அதற்கு பின்னால் இருப்பவர்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேண்டுமென்றே இங்கே ஜாதிய பிளவையும் மத பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டிய நோக்கம். அப்படி இப்போ ஒரு கோயில்னால் அதில் நகைகள் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பூட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு கோயிலை உடைச்சிட்டு அரசு அதிகாரிகளே உள்ளே போகிறாங்க, அவர்களை இந்த குண்டர்களாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக ஆட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது சட்டத்தின் ஆட்சியா? இப்போ திராவிட மாடல்னு இந்த ஸ்டாலின் உருட்டுறார் இந்த முதல்வர். உண்மையிலே இந்த திராவிட மாடல்ங்கிறது எப்படி இருக்குன்னா, நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம், இந்த திராவிட மாடலுக்கு சட்டமாவது நீதிமன்றமாவது அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வச்சது தான் சட்டம், எங்கள் உள்ளூரில் எங்கள் திமுககாரன் பஞ்சாயத்து தலைவர் இவன்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. ஆட்சியை கொண்டு வருவதே காங்கிரஸுடைய ஒவ்வொரு கதர் சட்டைக்காரனுக்கும் உள்ள லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவிகே இளங்கோவன் அவர் இடைத்தேர்தலை ஈரோட அவர் மகனை இறந்து போயிட்டார். அந்த இடைத்தேர்தல் அவரை முழுசாக அவர் வீட்டை விட்டே கூட வெளியில் வரல. ஆனால் அவரை ஜெயிக்க வச்சது அந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சதே திமுக தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும், கார்த்தி சிதம்பரம். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது, சிபிஎம் பாலகிருஷ்ணன். விருதாச்சலம் சாத்துக்கூடல் மாரியம்மன் ஐயனார் கோயில் பூட்டை உடைத்து அறநிலையத்துறை கைப்பற்றியதற்கு எதிர்ப்பு. சபரிமலை ஐயப்பனை கேலி செய்து பாடல். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் அமைப்பின் கானா இசைவாணி மீது அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் புகார். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன? நாடு கடந்த தமிழீழ ஆதரவாளர்களின் தமிழீழ கொடிநாள் விழாவில் கைகோர்க்கும் காலிஸ்தானி பயங்கரவாத அமைப்பு. ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கும் ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறோம். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் கேட்டிருக்காரு. அதே போல சிபிஎம் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்திருக்கு. இவ்வளவு நாள் அவங்கள கோபாலபுர கொத்தடிமைகள் அப்படின்லாம் பலர் விமர்சித்தாங்க. இல்லை எங்களுக்கும் சூடு சொரணம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்கிறாங்களா, உண்மையிலேயே அவங்களுக்கு சூடு சொரணம் வந்துருச்சா அப்படிங்கிறது நேரத்தில் போக தான் தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, சமீபத்தில் பார்த்தோம், இந்த மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு விசிக தலைவர் திருமாவளவன் மாநாடு நடத்தினார். அதில் எல்லா கட்சியும் கூப்பிட்டாரு.
பிஜேபி இல்லாத மற்ற தலைவர்கள்லாம் அவர் கூப்பிட்டார். அது எதுக்குங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். உண்மையிலேயே அது மது ஒழிக்கணும்னு நினச்சி கூப்பிட்டாரா இல்லை எதுக்காக அந்த மாநாடு நடத்தினாருன்னு தெரியல. ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களே குடிச்சிட்டு வந்தாங்கங்கிறது ஒரு பக்கம். அவங்க தொண்டர்கள்லாம் வந்து போலீஸ் ஏதோ டீசிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிங்கிறதுலாம் இருந்தது. அது இருந்தாலும் அந்த மாநாடை ஒட்டி பல பேச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயே ஒரு பதிவு பண்ணார். என்னென்னா, ஆட்சியில் பங்கு, அதாவது விசிகன்னு ஒரு கட்சி தொடங்கியதே எதற்காக? கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல், அது நான் முதல்ல அரசியல் பாதையே வேண்டாம்னு இருந்தோம், அரசியல் பாதைக்கு வந்துட்டோம். அரசியல் பாதைக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதை நோக்கித்தான் விசிக நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னார். அவர் ஏற்கனவே பேசி ஒரு வீடியோ ட்விட்டரில் போட்டோடனே அதற்கு திமுக தரப்பிலேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு வந்தோடனே, இல்லை அது அட்மின் போட்டுட்டாங்க, யாரோ மாற்றி போட்டாங்கன்னு, அப்புறம் திரும்பவும் அதே வீடியோவை பகிர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனுங்கிறவர், எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு அவர் முதல்வர் ஆகிறதுல ஆசைப்படுவதில் என்ன இருக்குது? யாரையோ இப்போ துணை முதல்வருங்கிறாங்க, சினிமாவில் நடிச்சிட்டாருங்கிறதுனாலேயே துணை முதல்வருக்கான தகுதி வந்துருமா? எங்கள் தலைவர் வந்து 2 மணி நேரம்னாலும் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் துண்டு சீட்டு இல்லாமல், அவர் யாரை சொன்னாருன்னு தெரில, துண்டு சீட்டு இல்லாமல் அவர் பாட்டும் பேசுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அந்த பிரச்சனை அதிகமானதும் புதுசாக உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ராஜா ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கையே எடுக்கணும் அப்படிங்கிற பேசின அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஆனால் விசிகால பெரிய அளவு நம்ம நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு மாநாடு நடந்தது. இப்போ சமீபத்தில் நேற்று வந்து பழனி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, அதாவது கோயில் சிற்பங்கன்னா அசிங்கமானது, சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோபுரங்கிறது அது பார்த்தா சர்ச்சுன்னு தெரியும், மசூதிங்கிறது நிறைய மினார் இருந்தது இருக்கலாம், அசிங்கமான சிற்பங்கள் இருந்தால் அது கோயில் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணவர். நான் காலையிலேயே பக்தியோட சிரத்தையாக சீக்கிரமே எழுந்திரிச்சு அந்த முருகன் எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நான் போனேன் அப்படின்லாம் ஒரு உருட்டிருக்கார். இவர் சனாதனத்துக்கு எதிராக, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு நான் தான், உதயநிதி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் முன்னாலேயே மாநாடு போட்டவன்னு தன்னை பறைசாற்றி கொண்ட திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, பக்தியோடு நான் முருகனை பார்க்க போனேன் அப்படிங்கிறார். அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் முதல்வராக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இப்பொழுது கார்த்திக் சிதம்பரம் சொன்னார்னு நீங்கள் அந்த கேள்வியில் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்தில் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு, அந்த கூட்டணி கட்சிங்கிற முறையில் காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருக்குது. அதற்கு பிறகு எங்களை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு தனித்த முறையிலேயே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும். ஏன்னா 67 திமுக வந்த பிறகு காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு, இங்கே வந்து ஆட்சிக்கே வரல. ஃபஸ்ட்டு இப்போ கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வரணும் அப்படின்னா. ஆனால் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது EVKS இளங்கோவன், அதாவது காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுன்னா, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதே காங்கிரஸுடைய ஒவ்வொரு கதர் சட்டைக்காரனுக்கும் உள்ள லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. EVKS இளங்கோவன் அவர் இடைத்தேர்தலை, ஈரோட அவர் மகனை இறந்து போயிட்டார், அந்த இடைத்தேர்தல் அவர்னு அவரை முழுசாக, அவர் வீட்டை விட்டே கூட வெளியில் வரல, ஆனால் அவரை ஜெயிக்க வச்சது அது. அந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சதே திமுக தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னாரு. புதுசாக தலைவரான பிறகு செல்வ பெருந்தகை வந்து எங்களுக்கும் வந்து மரியாதை வேணும், எங்களுக்கும் பதவி அப்படி இப்படின்லாம் ஆரம்பித்தார். பிறகு திமுகலேருந்து என்ன மிரட்டல் கொடுத்தாங்கன்னு தெரில, இல்லை இது ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னா அவரும் பல்ட்டி அடிக்கிறத அந்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ பாலகிருஷ்ணன் CPM அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக திமுக ரெண்டுமே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அது ஓரளவு உண்மைதான். திமுக 1967 ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கிறப்ப சுதந்திரா கட்சியோடு ராஜாஜியோடு சேர்ந்து தான் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தது. அப்போதிலிருந்து இப்போது வரை கூட்டணி இல்லாமல் அவங்க எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணதில்லை. கூட்டணி இருந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஆனால் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சவால் விடுவாங்க, எங்களுக்கு இவ்வளவு கேடர் பலம் இருக்குது, தொண்டர்கள் இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆஹா ஓஹா 5-6 முறை நாங்கள் முதல்வராக இருக்கோம், அந்தந்த உருட்டெல்லாம் உருட்டுவாங்க. ஆனால் தனிச்சு நில்லையா, ஈவன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட அவங்க தனித்து நிற்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க கூட்டணியோடு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் கூட அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 2014 மத்திய இதில் லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. அதில் தனிப்பெரும் கட்சியாக பாஜகவே
வெற்றி பெற்றுருச்சு. கூட்டணியோடு தான் எலெக்ஷன் பேஸ் பண்ணாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஆட்சி அமைப்பதற்கு எவ்வளோ சீட்டு வேண்டுமோ அதை தாண்டியே பிஜேபி வந்துருச்சு. ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது. அதற்கு செகண்ட் டேர்ம்லேயும் அப்படி தான், இப்போ தேர்ட் டேர்ம்லேயும் அப்படித்தான். தேர்ட் டேர்ம்லையாவது மெஜாரிட்டி இல்லை, பாக்கி 2 டேர்ம்லேயும் மெஜாரிட்டி இருந்தும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க, மோடி அரசாங்கம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே கூட்டணி ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ளார கதவை சாத்திக்கிட்டு முணுமுணுத்து கேட்டுட்டு இருந்த அரசியல் கட்சிகள் இப்பொழுது தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட அன்பில் மகேஷ் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங் இருந்தது. அதில் விசிகாவுடைய ஆளூர் ஷானவாஸ் பேசும் பொழுது, இதுதான் திராவிட மாடலாக, எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னு. இப்போ எல்லாரும் இந்த திமுக குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இது வேறு விதமான மாற்றம் வருமோ? அரசியல் களம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கு. இந்த திமுகவிற்கு மைனாரிட்டிஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திமுகவுடைய எதிர்ப்பு மக்களிடையே அதிக அளவு இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு கட்சியை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்துவர்கள்லாம் சேர்ந்து தான் விஜயை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்குது. முழுவதுமாக அந்த நேரத்தில் மைனாரிட்டிகள், குறிப்பாக கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா அப்போதைக்கு இப்போதே துண்டு போட்டு வைத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இப்பொழுதே துண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பலருக்கு இருக்குது. போக போக இந்த கள சூழல் மாறும். 2026 எலெக்ஷனுக்குள்ளார இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இதில் என்னென்னா, திராவிட மாடலின் மீது அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு சின்ன நெருடல் ஆரம்பிச்சிருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இப்போ நெருக்குதல் கொடுக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க ஒரு பக்கம் தானே. இந்த நேரத்தில் நம்ம டிமாண்ட் பண்ணோன்னா நம்ம கேட்குற சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். காரணம், இப்போ அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக திமுக ஃபோக்கஸ் பண்ணும். உதயநிதி ஆட்சியை பிடிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு திமுக தயாராக இருக்கும். அதனால் நம்ம இந்த அழுத்தத்தை இப்போதே கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இந்த கூட்டணி கட்சிகள் செய்கிறதா அப்படிங்கிறதையும் சேர்த்தியே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது செய்தியாக, விருதாச்சலம் சாத்துக்கூடல் மாரியம்மன் அய்யனார் கோவில் பூட்டை உடைத்து அறநிலைத்துறை கைப்பற்றியதாக பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி விருதாச்சலம் சாத்துக்கூடல் அங்கே வந்து ஒரு புகார் சொல்லியிருக்கார் சக்திவேல் அப்படிங்கிறவர். அவங்க ஃபேமிலி தான் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர், மாரியம்மன், திரௌபதி அம்மன், ஐயனார், இந்த சிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. இதை அவங்க தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அவங்க பரம்பரை அரங்காவலராக இருந்து அதை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு அறநிலையத்துறைக்கு என்ன தோணுச்சோ தெரில, அவங்களுடைய வெப்சைட்டில் இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாதிக்கப்பட்ட கோயில், ப்ரைவேட் கோயிலாக இது இருக்குது, அவங்க நடத்திட்டு இருக்காங்க, திருவிழாலாம் நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா, HRNC வெப்சைட்டில் பார்த்தா இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாதிக்கப்பட்ட கோயில், அதுக்கு கீழே வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. சக்திவேலுக்கு உடனே அவர் வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காரு. ஏன்னாங்க, இது நாங்கள் கோயிலை பார்த்துட்டு வரோம், இப்போ திடீர்னு இவங்களுடைய வெப்சைட்டில் இது இருக்குது அப்படின்னது அங்கேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. HRNC வக்கீலும் அதுக்கு ஆஜராகிறாரு. இவங்க சார்பெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய HRNC கடலூர் மாவட்டம் அதில் வருது, அந்த HRNC போய் பார்த்து, அந்த அலுவலர்களை பார்த்து, உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது, எத்தனை நாளாக அந்த கோயில் பராமரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நேரில் போய் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த இதையும் வாங்கிட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே, இதன் மீது நீங்கள் உரிய நடவடிக்கணும், இதுக்கு அரங்காவலரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும், 6 வாரத்துக்குள்ளார இதை பண்ணணும் அப்படின்னு HRNC அந்த அதிகாரிகளுக்கு, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை வாங்கிட்டு அதை சீட்டுக்கு அடியில் வச்சுட்டு 15 மாதம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என்னடா இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு சக்திவேல் திரும்ப போய் கேட்குறப்ப கோர்ட்டுகிட்ட திரும்பவும் ஒரு வழக்கு போடுறாரு. நீங்கள் சொன்னீங்க அந்த ஆர்டரை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணல, இன்னும் அரங்காவலர் அமைக்கலை, எதுவும் பண்ணலை அப்படின்னோடனே திரும்ப நீங்கள் போய்
அந்த அதிகாரிகளை பார்த்து, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் பார்த்து உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிங்க அப்படின்னு தான் திரும்ப இப்போ தானடா நம்ம எல்லாம் சமர்ப்பித்தோம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப 22/5/2023 திரும்ப இது பண்ண 23/9 இது ஃபஸ்ட்டு நடந்தது 22/5/2023. இது வந்து 23/9/2024 திரும்ப போய் அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்டில், ஏன்னா 15 மாதமாக அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, திரும்ப போய் கொடுத்தப்ப சரிங்க பார்க்குறாங்க வந்துட்டோங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே இது பண்ணிட்டாங்க. சரி இது எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி 4/10/2024 திரும்ப கேஸ் போடுறாங்க. எங்களுக்கு உரிய நியாயம் வழங்கணும் அப்படிங்கிறப்ப, நீங்கள் ஏற்கனவே இந்த கேஸ் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த கேஸை எப்படி எடுத்துக்க முடியும், திரும்ப நீங்கள் அவங்களே போய் பாருங்கள் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. சரின்னு இவங்க ஆர்டர் ஏதாவது இன் மீன் டைம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்டது தான், எந்த இதையும் விசாரிக்காமல் நோட்டீஸ் சொன்னால் திரும்ப இவங்க ஆஜராகி ஆவணங்கள்லாம் திரும்ப கொடுக்குறாங்க. நாங்கள் தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறப்ப இவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே கோர்ட்டு தான் இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு, அரங்காவலரை நீங்கள் 6 மாதத்துக்குள்ளார 6 வாரத்துக்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை இவங்க பண்ணலையா, அந்த ஆர்டர்லாம் காட்டி இது பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, அதனால் நாங்கள் அந்த இதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஒரு 6 மணி நேரம் அங்கேயே ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணுறாங்க. கடைசியில் நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு தபாலில் வரும் அப்படின்னு சொன்னால் தபாலில் வந்து திரும்ப அதில் வந்து முன்னுக்கு பின், அதாவது அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அதில் இல்லை, கோர்ட் டைரக்ஷன் கொடுத்ததெல்லாம் இது திரும்ப இது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறது மாதிரி லெட்டர் அனுப்ப திரும்ப இவங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. கோர்ட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த கேஸ் இருக்குது, பெண்டிங் கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இன் மீன் டைம் வந்து 7/11/2024 அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிந்தசாமி அப்படிங்கிற அவர் வந்து ஹெச்ஆர்என்சியுடைய ஒரு ஆய்வாளர், அதுக்கப்புறம் திருமதி மாலா அவங்க வந்து ஹெச்ஆர்என்சி அவங்க வந்து ஈஓ, இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் அந்த கோயிலுடைய ஈஓவாக இருக்காங்க. இவங்க தலைமையில் அங்கே போகிறாங்க. அங்கே வந்து அந்த சாத்துக்கூடல் இருக்கு இல்லையா, அந்த ஊருடைய ஊராட்சி ஒன்றிய 18வது வார்டு உறுப்பினர் செல்லதுரை, கிருஷ்ணமூர்த்தி, ராஜவேல், அப்புறம் வெளியூரை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது நம்ம வீடியோலேயே கூட உங்களுக்கு போட்டு காட்டலான் இருக்கிறோம், வந்து அந்த பூட்டை உடைக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த கீழ்ப்பாரி சாத்துக்கூடல் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேலுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எவன் வரான்னு பார்ப்போம், நாங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு உடைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பூட்டி இருந்த கோயிலை பூட்டை உடைச்சி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ள போந்து இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துக்கு பாதிக்கப்பட்டது, இது அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இந்த பெரும்பாலும் இந்த இதில் ஈடுபட்டவங்க, இந்த பூட்டை உடைக்கிறது இந்த விஷயம்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அந்த செந்தில்நாதன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய கணேசன், இப்போ தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவரோட சேர்ந்தெல்லாம் ஃபோட்டோ பண்ணுற எங்களுக்கு இந்த அரங்காவலராக என்னை வந்து பரிந்துரை பண்ணதுக்கெலாம் நன்றி தெரிவிச்செல்லாம் அவர் போஸ்ட் போட்ட இதெல்லாம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருக்கிறதெல்லாம். இப்போ என்னென்னா கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் வந்து 6 வாரத்துக்குள்ளார அரங்காவலரை நியமிக்கணும். இது உண்மையிலேயே அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயிலா, பிரைவேட் கோயிலா, இது எங்களுக்கு உரிய ஆவணத்தை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா, இத்தனை மாதங்களாக கோர்ட்டுடைய ஆர்டரை மதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? இப்போ அது சம்மந்தமாக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் வந்து பார்க்குறோம், பாபுராயன்பேட்டையில் ஒரு விஜயநகர காலத்து அந்த பழங்கால ஒரு கோயிலை அதை வந்து புனரமைக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னது. அதை வந்து அந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் செய்யலை அப்படின்னு சொல்லி, நீங்கள் இப்படியே செயல்பட்டீங்கன்னா நாங்கள் கமிஷனரை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டி இருக்குன்னு கோர்ட்டு சொன்னது. இப்போ இந்த கோர்ட்டுடைய ஒரு ஆணையை எக்ஸிக்யூட் பண்ணாத இந்த ஈஓ அது ஒன்று. அடுத்தது பூட்டி இருந்த கோயிலை உடைச்சிட்டு போயிருக்காங்க, இது வந்து ட்ரெஸ்பாசிங். இப்போ வந்து அந்நியர்கள் இங்கே அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து இவங்களுக்கு சொந்தமான இடம், இதில் வந்து மற்றவங்க பிரவேசிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்படி
இப்போ ஒரு கோயில்னால் அதில் நகைகள் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பூட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு கோயிலை உடைச்சிட்டு அரசு அதிகாரிகளே உள்ளே போகிறாங்க. அவர்களை இந்த குண்டர்களாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக ஆட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது சட்டத்தின் ஆட்சியா? இப்போ திராவிட மாடல்னு இந்த ஸ்டாலின் உருட்டுறார் இந்த முதல்வர். உண்மையிலே இந்த திராவிட மாடலுங்கிறது எப்படி இருக்குன்னா, நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த திராவிட மாடலுக்கு சட்டமாவது நீதிமன்றமாவது அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் வச்சது தான் சட்டம். எங்கள் உள்ளூரில் எங்கள் திமுககாரன் பஞ்சாயத்து தலைவர் இவன்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. நம்மளுடைய கோரிக்கை அந்த பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய சக்திவேல் அந்த குடும்பத்தில் உண்மையிலே அவங்களுக்கு என்ன நீதியோ அது வழங்குவது நீதிமன்றத்துடைய கடமை. அவங்க ஏன்னா திரும்பவும் கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த ஈஓ அவங்கள் மீதும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மீதும் அதுக்கப்புறம் இந்த கோவிந்தசாமி அவங்க தலைமையில் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த திமுக கட்சியினர்லாம் போட்டு யாரெல்லாம் பூட்டு உடைச்சாங்களோ அந்த அயோக்கியத்தனத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நீதிமன்றத்திலே நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக. ஏன்னா சூமோட்டோவாக பல விஷயங்கள் செய்கிறாங்க. அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணாத இந்த அரசின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்துக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா அந்த கடலூர் இது பக்கத்தில் சிதம்பரம் இருக்குது. அந்த சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் அவங்களுடைய பரிபாலனத்தில் தான் அங்கே இருக்க சிதம்பரம் கோயில் இருக்குது. அந்த கோயிலை எப்படியாவது அரசு கையகப்படுத்த வேண்டும்னு பல முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கு. சேகர்பாபு அதை சேலஞ்சு பண்ணிகிட்டு இருக்காரு. கேட்டால் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. பிறகு அந்த வழிபாட்டில் அந்த சபையில் ஏறி இது சொல்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமா அதை பற்றி தீட்சிதர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த கோயிலுடைய நிர்வாகத்தை எப்படியாவது அரசு மீண்டும் எடுக்க வேண்டும்ங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்கள்லேயே பல பேருக்கு என்னென்ன, அது இந்த தீட்சிதர்கள் அவங்க ஐயருங்க, அவங்க கோயிலை தானே எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் கோயில், அதுவும் இவங்க என்ன சொன்ன கிராம தேவதை வேறு, இவங்க ராமர் சிவன் இவங்க கொண்டாடுறதுக்கனே விநாயகர்னு இவங்க கொண்டாடுறதெல்லாம் பொய். அது நம்ம கடவுளுங்கிறது வேற, நம்ம சாமிங்கிறது வேற, நம்ம கிராமத்து சாமிங்கிறது வேற அப்படின்னு. இங்கே திரௌபதி அம்மன், மாரியம்மன், ஐயனார் இந்த கோயிலை தான் இந்து சமய அறநிலையத்துறை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோத அரசு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணுறது மாதிரி தான் இந்த செய்தி இருக்குது. மூன்றாவது செய்தியாக, உங்களுக்கே தெரியும் கார்த்திகை மாதம்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லாம் செல்லும் நேரம். இதெல்லாம் இந்த சமயம் பார்த்து பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் கானா இசைவாணி பாடிய பாடல் ஒன்று சபரிமலை ஐயப்பனை கேலி செய்யும் விதமாக இருப்பதால் இணையதளத்திலையும் வைரலாகி வந்துட்டு இருக்கு. அந்த பாடல் ஐயப்பனை கேலி செய்யும் விதமாக இருப்பதால் ஐயப்பன் பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது 2020 பாடியதாக சொல்கிறாங்க. அது இப்பொழுது சோஷியல் மீடியாவில் திரும்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த ரஞ்சித் அவர் 2-3 அமைப்பு வச்சுருக்கார். அதாவது நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு, கல்ச்சுரல் சென்டர், நீலம் கல்ச்சுரல் சென்டர்னு. அது அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பல விஷயங்கள், ஒன்று சினிமா படம் எடுக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் குறும்படங்கள் ஷார்ட் ஃபில்ம் அது மாதிரி எடுக்கிறது, ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த தளத்தில் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அவர் சில சிங்கர்ஸ், அது மக்கள் இசை, தெரு இசை அப்படி இப்படிங்கிறது மாதிரி இந்த கானா, ஃபோக் சாங்கு இதெல்லாம். சார் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அது ஜாதி சார்ந்த, அது ஜாதிக்கு எதிராக, ஜாதியத்திற்கு எதிராக நாங்கள் மியூசிக்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் பார்க்குறோம். அது மாதிரி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பிட்டு இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே இவங்க இந்த பாடல்கள் பாடுறது சம்பந்தமாக ஸ்கிட்லாம் ரெடி பண்ணுறது அப்படி பார்க்குறோம். இது அது மாதிரி இந்த கானா இசைவாணி அப்படிங்கிறவங்க 2020 இந்த பாடியிருக்காங்க, ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் இந்த ஐயப்பன் கோயிலில் எல்லோரும் போகிறாங்க, ஆனால் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில், அந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்றது. அதாவது பருவம் அடையாததுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை சிறுமிகளாக இருக்கிறவங்க போவாங்க. அதற்கு பிறகு ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
ஐயப்பன் கோயிலுக்கு போகிறத அது வழக்கமாக இருக்குது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை. அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதே முறை அப்படி தான் வச்சுருக்காங்க. அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் போகிறாங்க. இதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து லிபரல், அதாவது நாங்கள் வந்து பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், அதுக்காக நாங்கள் வந்து போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அனுமதிக்கணும், எந்த வயதினர் வேணாலும் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க. சாதாரணமாக உண்மையாக கோயிலின் மீது, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது ஒரு பக்தி சிரத்தையோடு இருக்கிறவங்க அதற்கான நியமங்கள் என்ன இருக்கிறதோ, அந்த கோயில் அந்த ஆகம விதியை எப்படி சொல்லுதோ அப்படி தான் போய் சாமி கும்பிடுறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. இல்லை நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன், நான் என்னையும் உள்ளே விடணும் அப்படிங்கிறவன் வேணும்னே வம்படியாக ஏதோ ஒன்று செய்யணுங்கிறது தான். ஸோ அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்த பொழுது அதில் இருந்த வக்கீல்கள் இதை யார் ஃபஸ்ட்டு கேஸ் போடுறா அதெல்லாம் பார்த்தா மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறவங்களாம் யாருன்னா, மதம்ங்கிறது ஒரு அபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ஒரு சில பெண் இயக்கவாதிகள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அடித்து பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அப்புறம் கோர்ட்டும் ஆரம்பத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, ஆனால் மக்களெல்லாம் பக்தர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி எப்படியாவது உள்ளே கொண்டு செல்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் வந்து வேணும்னே இந்த பெண்களை எப்படியாவது கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கடைசியில் இப்படி போயிட்டு வந்த பெண்கள் பட்ட பாடு, அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, அதெல்லாம் அடுத்தடுத்து வேறு விதமாக போயிட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் ஒட்டி இவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. ஐஎம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா தப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, அப்படி இப்படின்லாம் அவங்க பாடுறாங்க. சரி, உண்மையிலே இது வந்து பக்தியோட நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்குதா ஐயப்பன் கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு பாடிய இன்னொரு கானா பாட்டு இருக்குது. அதில் என்னடான்னா, இயேசுவை நீ விட்டு போகாதே அப்படின்னா அதுவும் ஒரு கானா பாட்டு. அதுலேருந்து என்னென்னா, அது வந்து சிலுவையெல்லாம் போட்டுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவ மத பிரச்சாரம், அதாவது இன்னொரு கடவுளை சாத்தான் அப்படின்னே இந்த பாட்டில் வருது. அந்த பாடலை பாடக்கூடிய இந்த பொண்ணு தான் ஐஎம் சாரி ஐயப்பான்னு பாட்டு பாடுது. அப்படின்னா நீ ஓ மதம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ இது மாதிரி பாடியிருக்கியா? அங்கே என்ன சொல்லுது, நீ வந்து மதம் மாற்று, நீ இயேசுவை விட்டு போயிடாத அப்படின்னு அந்த கானா பாட்டு. இங்கே வந்து நான் வம்படியாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு வருவேன், புரட்சி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால் உண்மையிலே இந்த பொண்ணுடைய நோக்கம் என்ன? அந்த பொண்ணு அந்த பாடுதுன்னா அதற்கு பின்னால் இருப்பவர்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேண்டுமென்றே இங்கே வந்து ஜாதிய பிளவையும் மத பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது புகார் சொல்லியிருக்காங்க. பாடியது பழசாக இருந்தாலும் இப்போ இந்த சீசனில் வேணும்னே அதை வைரல் ஆக்குறாங்கன்னா இது இந்துக்களை வேண்டுமென்றே சீண்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அப்படின்னு. சரி, இது வந்து பா ரஞ்சித் பண்ணுறது இது புதுசு இல்லை. ஏன்னா அவர் படத்துலேயே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கடைசியில் தங்கலான்னு ஒரு படம் பண்ணார், அது தொங்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா அவர் என்னை வந்து வேணும்னே குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னு எல்லாம் அவர் புலம்பிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படம் ஓடலை, பொட்டி கட்டிட்டாங்கங்கிறது ஒரு பக்கம் நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே நீலம் பண்பாட்டு சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப மலக்குழி மரணம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிகப்பி அப்படின்னு அவர்கிட்ட அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிறவன் ஒருத்தன் வந்து, அவன் பேர் விக்னேஸ்வரன், ஆனால் பேர் வந்து விடுதலை சிகப்பி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு கவிதை வாசித்தான். அதில் என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறையா மலக்குழி மரணங்கள், அதாவது ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறப்போ அந்த வாயு தாக்கி இறந்து போயிடுறாங்க. மேனுவல் ஸ்கேவேஞ்சர் சொல்லுவாங்க, கையாலேயே மலம் அள்ளக்கூடிய அந்த வேலையை செஞ்சு பல பேர் இறந்து போயிடுறாங்க. இதை சொல்கிறதுக்காக ஒரு கவிதை எழுதுறாராம். ஸோ அது அவங்களுடைய கஷ்டப்படக்கூடிய அந்த கவிதையை அதை வடிச்சின்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மலக்குழி மரணம்ங்கிற கவிதையில் வேணும்னே ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் கேவலமாக சொல்லி அதன் மீது பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி கூட வழக்கு தொடுத்திருந்தார். அப்புறம் அவர் மீது நோட்டீஸ் போட்டு விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சதெல்லாம் அந்த ஒரு பக்கம். அந்த கேஸ் இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அதான் நம்ம கஸ்தூரி ஒன்று பேசுனாங்கன்னு சொல்லி ஹைதராபாத் வரைக்கும் போய் அரெஸ்ட் பண்ண இந்த காவல்துறை இப்பொழுது இந்த கானா இசை வாணி மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது. இப்போ நீங்களே கேட்கலாம், என்ன சார் அவங்களுக்கு புண்பற்றுச்சோன்னு புகார் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இதில் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு பெண்களை சொல்கிறது மாதிரி இருக்குது. எல்லா பெண்களையும் சொல்லணும்னா தான் சொல்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட வயது. இது எல்லா மதத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றும் சொல்லப்போனால் மாற்று மதத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இப்போ அதற்கு எதிராகலாம் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை. சரி, அதற்கு எதிராக மாற்று மதத்தில் யாராவது குரல் கொடுத்தவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் மரியாதை இருந்திருக்குதா? இப்போ இவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸு பிஜேபி சார்பாகவும் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் மேட்டுப்பாளையத்தில் கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரில. ஆனால் மாற்று மதத்தில் இதே மாதிரி கேள்வி கேட்டவங்க, அங்கே இருக்கக்கூடிய கடவுளை கேள்வி கேட்டவர்களுடைய கதி என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தவர், அவர் ஒரு புக்கு எழுதினார். அவர் மீது ஃபத்வா வச்சு அவர் தலைக்கே விளை வச்சாங்க. ஈரான்லேருந்து அவருக்கு தலைக்கு வச்சான். அவர் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், யூகேல இருந்தார். நிறைய நாவல்களை எழுதுவார், அற்புதமான நாவல்களை. அந்த மதத்தை கேள்வி கேட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது ஃபத்வா பிறவிச்சாங்க. சமீபத்தில் கூட அமெரிக்காவில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது அவர் கண்ணிலேயே கத்தியால் குத்தி ஒருத்தன் வந்து ஒரு பார்வையை அவர் இழந்திருக்கிறார். அதே மாதிரி பங்களாதேஷில் தஸ்லிமா நஸ்ரின்னு இருந்தாங்க. அவங்களும் இதே போல் ஒரு நாவல் எழுதினாங்க. நீ இஸ்லாமிய மதம் குறித்தா நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபத்வா அவர் மீது, அவரை கொல்லணும்னு எல்லாம் இருக்கப்ப அவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க. சரி, இந்தியாவில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் பொழுது இந்த ஓஎஸ்சி கட்சி இருக்குது, ஏஎம்ஐஎம் கட்சி, அவங்க வந்து அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க இந்தியாவில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, வெளியிலே அவங்களால வர முடியல. அந்த அளவுக்கு அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறார். மாற்று மதத்தில் நீங்கள் லிபரல்லாம் பேசுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு இருக்குது. ஆனால் இந்து மதத்தை எப்படி வேணாலும் பேசலாம். காரணம், இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும், முன்னால் இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும், இங்கேயே இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக பேசினவன் இருக்கிறான். அவனுக்கு இப்போ சன் டிவியில் இப்போ வந்து சீரியல்லே நடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கிறான். புரியுதா? இது மாதிரி இந்து மதத்தை கேவலப்படுத்துவவங்களுக்கு இவங்க ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்ஷன் எடுக்காமல் நம்ம வந்து வழக்கு தொடுத்தா, அவங்க மீது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது அப்படிங்கிற இந்த யூடியூப் புருட்டஸ்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். இவன் வந்து சிதம்பரம் நடராஜரை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசியவன். அவன் மீது கேஸ் கொடுத்துருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பெரிய போராட்டமே நடத்தி சொன்னாங்க. இப்போது வரை அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ இப்படித்தான் திராவிட மாடல் அரசு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசு இந்து மதத்திற்கு எதிரான அரசு, இந்து விரோத அரசு, இந்து துரோக அரசு அப்படின்னு ரெண்டு பங்காளிகள், அந்த அதிமுகவும் சேர்த்தே நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்துக்கள் வந்து இப்பொழுது விழிப்பு அடைஞ்சிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா கொஞ்சம் இருக்கிறதுனால விழிப்பு அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான நமது கருத்துக்களை வந்து நம்ம பதிவு செய்யணும். பல இடங்களில் இது போல் நம்ம வழக்கு தொடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. 4வது செய்தியாக, நவம்பர் 20 அன்று நடந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் ரிசல்ட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு தேர்தல் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் நடந்தது. நான் அந்த கேண்டிடேட் இறந்து போயிருப்பாங்க அது மாதிரி சில இடைத்தேர்தலும் நடந்தது. ஸோ அதோடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் அந்த கட்சியை மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தளவு காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஸ்லைட்டு ஒரு சின்ன லெவலில் வித்தியாசம்தான் இருக்குது. ஆனால் எட்ஜு வந்து அவங்களுக்கு தான் இருக்குது, அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு எல்லாரும் கனவு கண்டாங்க. பல ஊடகங்கள்லாம் சொன்னது, கருத்து கணிப்புகள்லாம் சொன்னது. ஜார்க்கண்டில் ஆனால் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே அது உல்டாவாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது. உல்டாவாக ஆயிடுச்சுங்கிறத விட மகாராஷ்டிராவில் எதிர்பார்க்காத அளவிற்கு யார் இவர்களெல்லாம் இந்த தேர்தல் புலிகள்லாம் இருக்காங்கல்ல, சர்வே பண்ணுவாங்க, நாங்கள் வந்து எலெக்ஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய பகுப்பாய்ந்து அதில் பெரிய ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது இந்த தேர்தல் ரிசல்ட். இது சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்று, ராகுல் காந்தியை எங்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் வந்து மண்ணை கவியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சார் இப்படி சொல்லுங்க, இது வந்து நடந்தது மாநில தேர்தல்,
ராகுல் காந்தி இங்கே எங்கே வந்தார் அப்படின்னா, பல இடங்களில் இவங்க அவரை தான் இவர் தான் வந்து ஆளும் ஜனநாயகத்தையே இவர் தான் மீட்க போகிறாரு. ஏன்னா அவர் தான் இந்த ஜோடோ யாத்திரை, பாரத் ஜோடோ யாத்திரைனா நீல அகலத்துக்கு அவர் நடந்தார் இந்தியா முழுக்க, ஜனநாயகத்தை மீட்க போகிறோன்னு. கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு, மீண்டும் மோடி தான் 3வது முறையாக பிரதமரானார். அதே போல் இந்த சட்டசபை எலெக்ஷன் நடந்தது, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இங்கே நடந்தது. இங்கெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு கனவு கண்டாங்க. இங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அதுதான் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கலாம். ஆட்சியில் இருந்த மாநிலங்கள்லாம் எப்பொழுது ராகுல் காந்தியுடைய முகத்தை காட்டினாங்களோ அப்போல்லாம் அங்கே மண்ணை கவிடுச்சு. மாறாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று அதை மக்களுக்கு முழுசாக போய் சேரக்கூடிய வகையில் பிரச்சாரம் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இந்த 3வது முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சியாக, ஏன்னா ஏற்கனவே இருந்ததை விட காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் சீட்டு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இனிமேல் பாராளுமன்றத்தையும் நடத்த விட மாட்டோம், நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக, இதுக்கு முன்னால் அவர் எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை ராகுல் காந்தி, ஆனால் இப்போ எதிர்கட்சி தலைவர், நான் இப்படியாக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு பிரச்சனையை இது பண்ண. இன்னும் சொல்லப்போனால் இந்துக்களை பிளவுபடுத்துவது மாதிரி, யாரை பார்த்தாலும் நீ ஓபிசியா, நீ எஸ்சியா, எஸ்டியா, தலிதா, ஆதிவாசியா, இப்படியே தான் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது இந்துக்களை உடைக்கணும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பாஜக இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவர் கொண்டு போகிறது மாதிரி எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி அரசியலமைப்புக்கு எதிராக பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புக்கை ஒன்று தூக்கி காட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட், அதாவது மகாராஷ்டிரா மிகப்பெரிய ஒரு மாநிலம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபினான்சியல் ஹெட்டு அப்படிங்கிறது சென்செக்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, என்எஸ்சிலாம் அங்கே தான் இருக்குது. ஒரு பெரிய வர்த்தகம் வியாபாரம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் அது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னென்னா, அந்த பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கலாம். நீங்கள் அந்த மாநிலத்தை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் நிர்வகிக்கலைன்னா பாதுகாப்புக்கு பிரச்சனை, இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த மாநிலத்தை நிர்வகிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இருந்த இந்த மகாராஷ்டிரா விகாஸ் அகடி அப்படிங்கிற ஒரு கூட்டணி, அதாவது உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், சரத்பவார், இவங்க கூட்டணி வந்து இந்துக்களுக்கு எதிராக, அதே நேரத்தில் பாதுகாப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எதை பற்றியும் கோலம் இல்லாமல் மாறாக ஊழல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதற்கு எதிராக பிறகு, அதாவது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிராக இருந்த சிவசேனா அவர்களோடு கூட்டணி அமைத்தது. என்னென்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டு காங்கிரஸோட கை கொடுத்தாங்க. மிக தீவிரமான இந்துத்துவா பேசிகிட்டு இருந்த சிவசேனா காங்கிரஸோடு சேர்ந்து அதோடைய நிறமே மாறி போச்சு. இதை வந்து அந்த சிவசேனாவில் இருந்த சாதாரண தொண்டனால் ஏற்றுக்க முடியல, சாதாரண எம்எல்ஏக்களால் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் அந்த தலைமைக்கு எதிராகவே வந்து ஏக்நாத் ஷிண்டேங்கிற ஒரு தனியாக பிரிஞ்சு வந்து அவர் பாஜகவோட கூட்டணி வச்சு அவர் சிஎம் ஆகி தான் இப்பொழுது ஆட்சி நடந்தது. இப்பொழுது நடந்த இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான பிரச்சாரம் என்ன செய்யப்பட்டதுன்னா, ஓட் ஜிகாத் அப்படிங்கிறது ஒன்று. என்னென்னா, இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அவங்க எங்கெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்களோ, மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்களோ, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இமாம் பேசின வீடியோ ரொம்ப வைரலானது பார்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25-26 சட்டமன்ற தொகுதியில் நாம் தீர்மானிக்கக்கூடிய வலுவில் இருக்கிறோம் யார் எம்எல்ஏ ஆகணும்னு. அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து நம்ம ஒரே மாதிரியே ஓட்டளிக்க வேண்டும், இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு மத பிரச்சாரம் மாதிரியே செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறப்ப, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்துக்களை உடைக்கிறது மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, நீ ஓபிசியா, நீ எஸ்சியா, நீ எஸ்டியா அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை. எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையிலையும் ஓபிசி இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டி இல்லை, ஏதாவது இவங்களை ஜேர்னலிஸ்ட்டை பார்த்தா கூட, பத்திரிகைக்காரங்களை பார்த்தா கூட இந்த கேள்வி தான் கேட்பார், நீ எந்த ஜாதி அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்துக்களை பிளவுபடுத்த வேண்டிய இந்த வேலையில் ஈடுபட்ட பொழுது இந்துக்கள் ஒற்றுமை அடைந்தால்தான் நாம் வந்து உயிரோடையே இருக்க முடியும், சேஃபாக இருக்க முடியும். ஏக் ஹே சேஃப் ஹே அப்படின்னு நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அதே மாதிரி
உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர் பிரச்சாரம் போகும்போது பட்டோயே கே கட்டோகே அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்மொழிந்தார். இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஆரம்பத்தில் இதுக்கு பெரிய ரீச் இருக்காது, பழையபடி பாஜக இந்து போலரைசேஷன் பண்ணுறாங்க, மற்ற எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சப்போ இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட் நாம் பலமுறை இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். இந்துக்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை சரியாக அந்த கட்சி பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது மாதிரி இன்றைக்கி மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வந்திருக்கு. அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், இப்போ சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, அவுரங்காபாத் அப்படின்னு பழைய பேர், அதுக்கு இப்பொழுது சம்பாஜி நகர்னு பேர். அதை இப்போ இருக்கக்கூடிய அரசு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு மாற்றினது பேரை, சம்பாஜி பேரில் மாற்றினாங்க. அங்கே ஏஐஎம்ஐஎம் இந்த ஓவேசி கட்சியை சார்ந்தவர் எம்எல்ஏ. அங்கே 49% முஸ்லீம்கள் பெரும்பான்மை. அங்கே ஏஐஎம்ஐஎம் கட்சியை சார்ந்தவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறப்ப பாக்கி 51% இந்துக்கள் இருக்காங்களா, இவர்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட்டு இப்பொழுது அங்கே பாஜக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். எங்க 49% முஸ்லீம்கள் கன்சாலிடேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்து போலரைசேஷன் ஆகி இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 149 தொகுதியில் பாஜக போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் 81 இடங்களில் போட்டிக்கிட்டு 56க்கும் மேலே சீட்டை சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவங்க வாங்கின சீட்டு இந்த காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே கூட்டணி வாங்கின சீட்டை விட அதிகம். அந்த அளவிற்கு இங்கே மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வந்திருக்கு. இப்போ அதிலே பார்த்தோன்னா எப்பவும் போல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்வரா பாஸ்கர்னு ஒரு அம்மா, அது ஒரு லவ் ஜிகாத்தில் ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணியிருக்குது. அவரோட புருஷன் எலெக்ஷன் நின்று அந்த ஆள் தோற்று போயிட்டான். உடனே தோக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா இவிஎம்மில் வேலையை பார்த்துட்டாங்க. அப்பொழுதே ஓட்டு போடும் பொழுதே அந்த இவிஎம் மிஷினுக்கு சார்ஜ் கம்மியாக இருந்தது, அப்படி இப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சார்ந்த சஞ்சய் ராவத்தும் இவிஎம் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இவங்க மகாராஷ்டிராவில் இவிஎம் சரியா இல்லை, ஜார்க்கண்டில் இவிஎம் சரியாக இருக்குது இவங்களுடைய இது. அதாவது இவர்கள் தோல்வியடைந்தால் அங்கே இவிஎம் மிஷின் பிரச்சனை, எலெக்ஷன் கமிஷன் பயாஸ்டாக இருக்குது அப்படிம்பாங்க. இதைத்தான் இன்று அதாவது அடுத்ததாக முதல்வராக பதவியேற்க உள்ள தேவேந்திர ஃபட்னவிஸும் அதான் சொல்லியிருக்கு. அது எப்படி காங்கிரஸ் அந்த கூட்டணி மகாராஷ்டிராவில் தோத்தா இவிஎம் மிஷின் ஒழுங்காக வேலை செய்யலை, எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது, ஜார்க்கண்டில் பிஜேபி தோல்வி அடைஞ்சால் அங்கே எலெக்ஷன் சரியாக நடந்திருக்குது, இவிஎம் மிஷினை ஹேக்கே பண்ண முடியாது அப்படின்னு அங்கே எப்படி பேசுகிறீங்கிறத எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அதற்கு பதில். இதில் என்ன ஒரு விஷயம், அதாவது கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்துக்கள் ஒற்றுமையாக, இந்துக்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. ஒரு போலரைஸ் ஆகி ஓட்டு போட்டால் எப்படிப்பட்ட தொகுதியிலையும் வெற்றி பெற செய்ய முடியும். இந்துக்களால் அந்த இந்துக்களின் பலம் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் இன்றைய தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு. ஜார்க்கண்டில் ஆல்மோஸ்ட் அது ஏற்கனவே சொன்னால் ஜேஎம்எம் தான் வெற்றி பெற்றிருக்கு. அதில் கூட கூட்டணி, அதில் பிரைம் பார்ட்னர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான். காங்கிரஸ் அதில் ஒரு 17 சீட்டு ஏதோ வந்திருக்குது. காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா மேபி இவங்க ஜாஸ்தி கூட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ மகாராஷ்டிராவில் இவங்க அதிகமாக சீட்டில் 102 இடத்துல இவங்க நின்று கடைசியில் பார்த்தீங்கன்னா 19 17 தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கூட சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா தான் அதிகமாக சீட்டு பண்ணியிருக்கு. அப்படி கணக்கு எடுத்துட்டா கூட உத்தவ் தாக்கரே வின் பண்ணதையும் சேர்த்தா கூட இந்துக்கள் கன்சாலிடேஷனில் தான் அதற்கான ரிசல்ட்டு தான் இதை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதை நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரிசல்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இந்துக்கள் ஓட்டு வங்கியை தக்க வைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த தேர்தலை முன்னெடுக்க வேண்டும் பாஜக. அப்படி முன்னெடுத்ததுன்னா அதற்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ரிசல்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் தேவேந்திர கங்காதர ராவ் ஃபட்னவிஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் லீடர்
ஒரு பவர்ஃபுல் லீடர் இருந்ததுனால மகாராஷ்டிராவில் பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது. அதே போன்ற ஒரு லீடரை ஜார்க்கண்டில் இவங்க வெளிப்படுத்தலை, அதனாலையும் ஒரு தோல்வி அங்கே நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கிறது. இறுதி செய்தியாக, நாடு கடந்து தமிழீழ ஆதரவாளர் தமிழீழ கொடி நாள் விழாவை முன்னிட்டு காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு கைகோர்த்திருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் ஸ்ரீ டிவிலே தொடர்ந்து சொல்லி வருகிறோம், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். ஏன்னா அந்த சங்கங்களை பல நாடுகளில் ஆன்டி இந்தியா, இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளை கைப்பற்றிட்டு வராங்க, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தான் இது இருக்குது. அதாவது இலங்கையில் போர் நடந்தது, எல்டிடி அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதை வைத்து அதாவது நாடு கடந்து, அதாவது இலங்கையில் அவங்க இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரோ எல்டிடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கனடா, யூகே, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் கொஞ்சம் இருக்காங்க, நார்வேயில் இருக்காங்க, இது மாதிரி வெளிநாடுகள் யூஎஸ்லேயும் கூட இருக்காங்க, கனடாவில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ரெண்டே நாடு எதுன்னா கனடாவும் யூகேவும் தான், இங்கிலாண்டும் தான். ஸோ இங்கே அதிக அளவிலே அவங்க இருந்து கொண்டு அந்த நாட்டில் இலங்கையில் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாமோ அது செய்யலாம். சரி, அது அவங்க அரசுக்கு மட்டும் எதிராக செயல்படுறாங்களா அப்படின்னா அதற்கு ஒரு ரூட் வழியாக தமிழகத்தையும் இந்தியாவையும் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட யூகேயில் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இந்தியாவுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக காஷ்மீருக்கு எதிராக ஒரு ப்ரோக்ராம் அங்கே நடந்தது. அங்கே அதற்கு எதிராக கூட நம்ம ஆட்கள் பேசுனாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இந்திய எதிர்ப்பு எண்ணத்தோடு ஒரு ப்ரோக்ராமே நடத்தப்பட்டது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். அதுலேயும் பல தமிழ் சங்கங்களை சார்ந்தவர்கள் அதற்கு முன்னெடுப்பு இருந்தாங்க. அதில் பல காலிஸ்தானி பயங்கரவாத அமைப்புகள் அவங்க அதற்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இந்த புலம்பெயர்ந்த தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் அவங்களுக்கான ஒரு கொடிநாள் அப்படின்னு கொண்டாட இருக்கிறாங்க. அந்த கொடிநாளுக்கு இந்தியாவிற்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இவங்க அதிகமாக இப்பொழுது கனடாவில் இருக்காங்க. கனடாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகளை செய்துட்டு வராங்கன்னு பார்க்குறோம். பெரிய அளவில் இங்கே விவசாய போராட்டங்கள், அந்த விவசாய போராட்டங்கள் வன்முறை போராட்டமாக உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களே இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் தான். இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ISI ஆதரவோடு செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த காலிஸ்தானி பயங்கரவாத அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கனடாவுடைய பிரதமரே இந்திய பிரதமரை இவங்களெல்லாம் ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு சொன்னதாகவும் அதை அப்படி சொல்லி கனடா பத்திரிகையில் வந்தது. இப்பொழுது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்த உடனே கனடா பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது, இல்லை நரேந்திர மோடி மீது எந்த பிரச்சனையும் இல்லை, அஜித் டோவல் மீது எந்த பிரச்சனையும் இல்லை, ஜெய்சங்கர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவசரமாக பேசக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த ப்ரோ எல்டிடி குரூப்பாக இருக்கட்டும், காலிஸ்தானி அமைப்புகளுக்கு அதிக அளவிலே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா இருக்கிறது. யூகேயும் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் யூகேயில் இப்போ லண்டன் மேயராக இருக்கக்கூடியவரே ஒரு பாகிஸ்தானி. அங்கே நிறைய பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த தமிழீழ குரூப்போடு சேர்ந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு எண்ணத்தோடு பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய வகையில் வெளிநாடுகளிலிருந்து இயங்கக்கூடிய சக்திகள் தான் வேலை பார்த்தது அப்படிங்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமாக இதை கடந்துட்டு போயிடணும். புலம்பெயர்ந்த தமிழீழ கோஷ்டி அவங்க ஒரு சின்ன குரூப்பு, அவங்க தான் இங்கே அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அப்படி இல்லை. இந்திய சுதந்திர போராட்டத்திலே கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து இருந்து தான் ஒரு NIAங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சார், இந்திய இராணுவத்தையே கட்டமைச்சார்னு பார்க்குறோம். அதே போல் செண்பகராமன் பிள்ளை போன்றவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்தியாவின் மீது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷார் மீது
தாக்குதலை தொடுப்பதற்காக கட்டமைச்சாங்க, ஒரு ஒரு புரட்சி இயக்கத்தையே கட்டமைச்சாங்க. அதே மாதிரி கதார் இயக்கம் அதே போல தான் கட்டமைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு சின்ன அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சாதாரணமாக இருக்க முடியாது. நாளைக்கு இந்தியாவின் உள்நாட்டு அரசியலிலே பல பிரச்சனைகளை இவர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. காலிஸ்தானிகள் அப்படி தான் செயல்பட்டுட்டு வராங்க. நம்மளுடைய அண்டை நாடுகளில் ஆட்சி மாற்றமே கூட அப்படியே தான் இருக்குது. வெளிநாடு அமைப்புகளோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதையும் தாண்டி இப்பொழுது ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அந்த ஆட்சிக்கு வந்த கட்சி அது வந்து ப்ரோ சைனா, சைனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை கொண்ட கட்சி. இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. இதை பயன்படுத்தி சீனா வந்து ஒரு பக்கம் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகவும் இதற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய வகையில் சைனாவோ பாகிஸ்தானோ இல்லை வேறு கிறிஸ்துவ நாடுகளோ அந்த வேலையை செய்ய முடியும். அதனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவை சேர்ந்த ராவுக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏன் இந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்த கருத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, ஜெகத் கேஸ்பர்னு ஒருத்தர், இவர் ஒரு நேரத்தில் வந்து ப்ரோ எல்டிடியாக இருந்தவர். அது அவங்களுக்கு ஆயுதம் வாங்கி கொடுத்ததில் அவர் மீது எஃபிஐஏ கேஸ் போட்டிருக்க அமெரிக்காலேயே. அவர் வந்து ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அதன் மூலம் உலகளாவிய தமிழ் வர்த்தகர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதற்கு பின்னால் அவருடைய அந்த தமிழீழ அந்த கோஷ்டிகளும் இவரோடு தொடர்பில் இருப்பதாகத்தான் ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்தியாவுடைய ரா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கூடுதலாக கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. தும்ப விட்டு வாழை பிடிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சின்ன அமைப்பு இதை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் கூடுதல் கவனம் கொடுத்தால்தான், ஏன்னா அது இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.